ஹாய் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச் தான். இதில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வேற இன்வெஸ்ட் பண்ணுமான்னு வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க சீக்கிரமா உங்க வெல்த்தை பில்ட் பண்ணணும்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்ன்ஸை விட யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி தான். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேட்டா காட்டுறேன். இது யூஎஸ் மார்க்கெட்டோட 2 இண்டெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டி இண்டெக்ஸோட கம்பேரிசன். இந்த டேட்டா படி யூஎஸ் மார்க்கெட்ல 1 year to 10 yearsோட CAGR ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்டா இருந்திருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் டிராஸ்டிக்கா வேரி ஆகுது. இதுக்கு ரீசன் இந்தியா ஒரு டெவலப்பிங் எக்கனாமி அண்ட் யூஎஸ் ஆல்ரெடி ஒரு டெவலப்ட் எக்கனாமி. யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. லைக் டைவர்சிஃபிகேஷன், ஆக்சஸ் டு குளோபல் கம்பெனிஸ், அசெட் அப்ரிசியேஷன், கரன்சி அப்ரிசியேஷன் அண்ட் ஃப்ராக்ஷனல் பைங். அதுல மேஜரா இருக்கிற 2 அட்வான்டேஜஸ் பத்தி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2 அட்வான்டேஜஸும் கொஞ்சம் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் so that உங்களுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், அசெட் அப்ரிசியேஷன். அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்கை ஒரு பிரைஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு மீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆப்பிள் ஸ்டாக்கை 2012 செப்டம்பர்ல வாங்கியிருந்தீங்கன்னா அதோட பிரைஸ் க்ளோஸ் டு $21 இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் $150 மேல. ஸோ பாஸ்ட் 10 yearsல மோர் தேன் 600% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது வேர்ல்ட்ல எந்த ஒரு இண்டெக்ஸும் கொடுக்க முடியாத ரிட்டர்ன்ஸை இந்த ஒரு ஸ்டாக் மட்டுமே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் அட்வான்டேஜ், கரன்சி அப்ரிசியேஷன். 2012ல $1 இந்தியன் ருபீஸ்க்கு ஈக்குவலண்டா எவ்வளோ இருந்திருக்கும்னு கெஸ் பண்ண முடியுமா? 2012ல $1 53 ருபீஸ்க்கு ஈக்குவலண்டா இருந்துச்சு. பட் இப்போ 2022ல 80 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ கரன்சி அப்ரிசியேஷன் மட்டுமே 50%. ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 2 கான்செப்டையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2012ல ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கன்சிடர் பண்ணுவோம். அன்னைக்கு $1000ஓட வேல்யூ க்ளோஸ் டு 53,500 rupees. அண்ட் நீங்க அப்போ ஆப்பிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா செப்டம்பர் 2012ல ஆப்பிள் ஸ்டாக்கோட பிரைஸ் $20.5. ஸோ உங்களுக்கு 48.9 ஸ்டாக் கிடைச்சிருக்கும். நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் $1000ஓட வேல்யூ இன்னைக்கு 2022ல $7,376 இருக்கும். அதாவது இந்தியன் ருபீஸ்ல நீங்க போட்ட 53,500ஓட வேல்யூ இன்னைக்கு 5,87,000 ஆயிருக்கும், which is close to 1000% return in 10 years. இந்த சார்ட் நம்ம நிஃப்டி 50, S&P 500 அண்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் கம்பேரிசன். இந்த 3 இண்டெக்ஸ்லயும் நீங்க 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்க ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கம்பேரிசன். இந்த சார்ட் உங்களுக்கு டாலர் ருப்பியை விட எப்படி அப்ரிஷியேட் ஆகியிருக்குன்னு காட்டுது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி நம்ம வெல்த் ரொம்ப சீக்கிரமா பில்ட் ஆகும்னு. இப்போ இந்தியாவில இருந்துகிட்டே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? இதுக்கு வெஸ்டர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நானும் அதுதான் யூஸ் பண்றேன். இது ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். நீங்க சைன் இன் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டைரக்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு 2 ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ETF VTI. இந்த ETFல யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும். இது நம்ம ஊர்ல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மி, அதாவது 0.03%. அண்ட் இதோட செக்டார் வைஸ் பிரேக் டவுனும் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இவங்க எந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற லிஸ்டும் இருக்கும். செகண்ட் ETF VXUS.
இவங்க யூஎஸ் தவிர இருக்கிற எல்லா மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ETF ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.08% அண்ட் இங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் எந்தெந்த செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு இருக்கும். அண்ட் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாய்வான் செமிகண்டக்டர்ஸ், நெஸ்லே, டென்சென்ட், ரோஷ், சாம்சங் மாதிரி அவுட் ஆஃப் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோல 70% டைரக்ட் யூஎஸ் கம்பெனிலையும் 30% அவுட் சைட் யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல, நீங்க உங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் ஷேர் பண்றேன். நீங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே டைவர்சிஃபை ஆகும் அண்ட் ரிஸ்க் ஆஃப் மார்க்கெட் ஆர் செக்டார் கான்சென்ட்ரேஷனும் நீங்க கம்மி பண்ணலாம். இது கரெக்ட் டைமா இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு கேட்டா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ஹைக்ஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆகுது அண்ட் அவங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண போறாங்களாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ரைட் டைம் ஃபார் பிகினர்ஸ் டு என்டர் த யூஎஸ் மார்க்கெட். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல என்டர் ஆனீங்கன்னா லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்ல திருப்பியும் எப்போ லிக்விடிட்டி வருமோ அன்னைக்கு நீங்க தான் கிங்கா இருப்பீங்க மார்க்கெட்ல. உங்களுக்கு எங்களோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா, வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.